மன அழுத்தம் குறைந்து மனம் அமைதி பெற சில இயற்கையான வழிமுறைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆனால் கவலை வேண்டாம். அறிந்து கொள்வோம் வாருங்கள். இந்த 4 எளிய முறைகளை முடிந்த அளவிற்கு கடைபிடிக்கும் போது உங்களின் மனம் அமைதி பெற்று மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் என்பது கிட்டத்தட்ட அனைவருக்கும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். சில நேரங்களில் நாம் வாழ்க்கையின் ஓட்டத்தில் சிக்கிக் கொள்வதால் மன அழுத்தத்தை அடையாளம் காண முடிவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து வயதினரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகுகிறார்கள். பெரும்பாலும் மன அழுத்தங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள். திடீரென வேலையை இழந்தாலோ அல்லது குடும்பத்தில் மிகவும் வேண்டிய ஒருவரின் மரணத்தினாலோ அல்லது நெருங்கியவரிடம் எதிர்பாராத விதத்தில் சண்டை போடுவதாலோ நமக்கு இந்த மன அழுத்தம் ஏற்படலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் தற்சமயம் செய்யும் வேலை பிடிக்காமல் வெறுப்பு அதிகமாக இருந்தால் அந்த வேலையை விடும்போது நீங்கள் மன அழுத்தம் நீங்கி இருக்க முடியும். மன அழுத்தம் முதலில் மனதில் ஏற்பட்டாலும் அது உடலில் வலுவான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மன அழுத்தம் முதலில் தூக்கமின்மையில் தொடங்கி உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் என ஒவ்வொன்றாக இதய நோய்கள் வரை கொண்டு வந்து நிறுத்திவிடும். திடீரென ஏற்படும் கடுமையான மன அழுத்தம் மாரடைப்புக்கான குறுகிய கால அபாயத்தை அதிகரிக்கிறது. நீண்ட காலத்திற்கு இருக்கும் அதிக மன அழுத்தம் நாள்பட்ட மன அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. மன அழுத்தத்தை எவ்வாறு நிர்வகிப்பது? மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு சில விஷயங்களை நம்மால் மாற்றவோ அல்லது நீக்கவோ முடியும். உதாரணத்திற்கு, நீங்கள் உங்களின் வேலை அட்டவணையை மாற்றிக்கொள்ளலாம், கடினமான நபர்களையோ அல்லது விரும்பத்தகாத சூழ்நிலைகளையோ தவிர்க்கலாம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் மன அழுத்தத்தை நீக்குவது சாத்தியமில்லை. இந்த சூழ்நிலையில் உங்களின் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் சில வழிகள் இங்கே. 1. மன அழுத்தத்தை மோசமாக்கும் உங்கள் சிந்தனை பழக்கங்களை அடையாளம் கண்டு அவற்றை அழிக்க முயற்சி செய்ய வேண்டும். இங்கே சில உதாரணங்கள். நல்லதை பார்க்காமல் கெட்ட பகுதிகளை மட்டும் பார்ப்பது. உங்களுடையது அல்லாத பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவது. 2. செல்லப்பிராணி வளர்ப்பில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருந்தால் அதன் மூலமாக உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க முடியும். இது மனநிலையை மேம்படுத்தவும் செய்யும். உங்கள் செல்லப்பிராணியை நீங்கள் கட்டிப்பிடிக்கும் போது அல்லது தொடும்போது உங்கள் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். 3. தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி குழப்பமான எண்ணங்களை அமைதியாக்க செய்யலாம். இது மனதில் அமைதியை உண்டு செய்யும். சமநிலை உணர்வை அளிக்கும். 4. மருந்தில்லாமல் அனைத்து வயதினரும் இசை மூலம் கோபம், அழுத்தம் மற்றும் கவலையை போக்கலாம். உங்களுக்கு பிடித்த இசையை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்கள் மனம் அமைதி பெறும். இந்த 4 எளிய முறைகளை முடிந்த அளவிற்கு கடைபிடிக்கும் போது உங்களின் மனம் அமைதி பெற்று மன அழுத்தம் குறையும். இருப்பினும் அதிகப்படியான மன அழுத்தம் வந்துவிட்டால் கட்டாயம் நல்ல மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. ஆரோக்கியத்தை தரும் இந்த குறிப்புகள் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் அழகான வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.